நாங்க என்ன ஃபோரியர் சீரிஸ் வந்தா ஒரு லிமிடெட் கேஸ்ல பாக்கிறோம். இது வந்து டிஎஃப்டி, டிடிஎஃப்டி இல்ல, டிஎஃப்டி. இதே வந்து இது உண்மையான நாங்க ஃபோரியர் சீரிஸ் என்னது என்ன ஒரு கண்டு இது ஃபோரியர் சீரிஸ் என்னது. சரி 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 சரி, நான் மாதிரி சொல்றேன். இது இல்ல, அடுத்த கீழே உள்ளது இந்த இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது என்ன, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஒரு பீரியோடிக் இல்லாத சிக்னலுக்கு தான் எடுப்போம். நான் பீரியோடிக் சிக்னலுக்கு தான் வந்து இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். ஆனா இங்க வந்து பார், நாங்க என்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோட நிப்பாட்டிடுவோம், 0 to n-1. அங்கால மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி கவர் ஆகும். அதுக்கு பேர் சொல்றது தான் டிடிஎஃப்டி, டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருக்கும். ஆனா நாங்க கருதுறது வந்து வெறும் கொஞ்சம் லிமிடெட் கேஸ் என்றபடியா, அதாவது கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இருக்குன்னு எடுத்து டிஎஃப்டி யூஸ் பண்ணுவோம். இதான் டிடிஎஃப்டி டிஎஃப்டி வித்தியாசம். டிடிஎஃப்டி நான் யூஸ் பண்றேன், டிஎஃப்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஆ, டிடிஎஃப்டியை பத்தி மேலா சட்டம் சொல்லுவாங்கன்னா அது கணிக்கல. அது மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி கவர் ஆகும். அது வந்து இது செய்யல அது. எதுடா? இது இதுவா? இல்ல இல்ல இப்போ கைக்கு நிக்கிற. சொல்ல அதோட டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ஏர்டெல். அது யாரு சினேகன்? உனக்கு அது சினேகன் அது உனக்கு விளங்கிட்டு தானே இது அந்த டிஎஃப்டிக்கும் டிடிஎஃப்டிக்கும். அது ஓகே ஓகே. சரியா? இது ஃபுரியர் ஆன்சம். ஃபுரியர் ஆன்சம்ல வந்து ஒரு கேள்வி, ஃபுரியர் ஆன்சம்ல ஒரு கேள்வி மாதிரி என்ன அந்த கேள்வி இங்க கொண்டு வரும். சரியா? இப்போ உனக்கு என்ன வந்திருக்காண்டா, ஃபுரியர் கோஎஃபிஷியன்ட் வந்திருக்காங்க, உனக்கு ஃபுரியர் ஆன்சம் எழுத சொல்லி கேட்டிருக்கு. இப்போ ஃபுரியர் ஆன்சம், ஃபுரியர் கோஎஃபிஷியன்ட் வந்தா ஃபுரியர் ஆன்சம் எழுதுறதுக்கு அவங்க நீ பின்னுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும். ரெண்டு ஈக்குவேஷன் முதல்ல எடுக்கிறேன் நான். ஒன்று என்னென்ன பாக்கிறேன் சொல்றேன். இது வந்து முதலாவது வந்து என்னடா, அதை விடு. என்ன- இது வந்து என்னன்னா, உனக்கு வந்து எக்ஸென், அதாவது உனக்கு வந்து டொமைன் இது, அதாவது டிஜிட்டல் டொமைன்ல வந்து எக்ஸென் எக்ஸென் தந்தா இதுதான் இதுக்கு பேர் சொல்றது ஃபுரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது இன்வெர்ஸ் ஃபுரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ நான் கேட்டது ஃபுரியர் கோஎஃபிஷியன்ட் வந்து இன்வெர்ஸ் ஃபுரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கேட்டிருக்கான். சரியா? உனக்கு இந்த சிகே இது வந்திருக்கான். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னண்டா, சிகே வந்து பவுண்டட்டா இருந்தா நாங்க வந்து ஈஸியா என்ன பவுண்டட், அதாவது சிகே வந்து ஒரு லிமிட்டடா இருந்தா, அதாவது கேட ரேஞ்ச் வந்து ஒரு லிமிட்டடா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நாங்கள் நார்மலா எழுதுற மாதிரி எழுதலாம். இதே அன்பவுண்டடா இருந்தா, முதலாவது கேள்வி வந்து அன்பவுண்டட், கேக்கு வந்து அவன் பெருமானம் தரையில அன்பவுண்டட். இதுதான் இந்த சினேகங்கிட்ட என்ன இது டிடிஎஃப்டி. ஆனா டிடிஎஃப்டி எழுத மாட்டோம், வேற ஃபுரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லயே எழுதிட்டு போலாம். இதுல என்ன அவுட்புட் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குமெண்டா, இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட கூட்டுத்தொகையா இருக்கும். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட கூட்டுத்தொகையா எழுதலாம்.
இது வந்து நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க சரி. அதாவது சிகே வந்து அன்பவுண்டா இருந்தா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்து எழுதுறது, சிகே பவுண்டடா இருந்தா நார்மலா எழுதுற மாதிரி எழுதுறது. இங்க அன்பவுண்டட், அப்ப நாங்க இது மாதிரி தான் வரப்போகுது. சரியா? அப்ப முதல்ல அதை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கான், உங்களுக்கு சிகே சமன் கொஸ் கே பைங்கு. சரி, இங்க வந்து என்ன 8 எண் வந்து 8ன்னு சொல்லியிருக்கான். அதாவது எண் வந்து 0 டு சாரி எண் வந்து 8 தந்திருக்கான். அப்ப எண் 8ண்டா என்ன செய்ய போகுது? நீங்கள் ஒரு என்னிட லிமிட் எடுத்தா என்ன, கேட லிமிட் எடுத்தா என்ன, எங்க வரைக்கும் போக போகுது? இங்க வந்து என்ன கேட லிமிட், கேல லிமிட் என்ன வரைக்கும்? இந்த ஈக்குவேஷனை நீங்க கன்வர்ஸ் இந்த பண்ணீங்கன்னா என்ன வரைக்கும்? கே வந்து 0 டு 7 தான் போகும். சரியா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எண் வந்து 7 டு 0 போகாது. அந்த கட்டாயம் வந்து இப்ப என்னண்டா இதுல அப்பர் லிமிட் ஒன்று இருக்கும், இதுல லோவர் லிமிட் ஒன்று இருக்கும். இந்த லோவர் மைனஸ் அப்பர் லிமிட் வந்து என்னவா இருக்கும்? உங்களுக்கு 8 தரணும். அதாவது அதோட ரேஞ்ச் வந்து 8 இருக்கணும். ஏனண்டா நீங்க பாருங்க, இங்க வாரதை தானே இங்கால கன்வெர்ட் பண்ணுவீங்க. இது கிட்டத்தட்ட இன்வெர்ஸ் மாதிரி தானே. அதாவது அந்த லிமிட் ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து இது ரேஞ்ச் வந்து பாவிக்கிறது வந்து எனக்கு தேவைப்படும். சரியா? இப்போ உங்களுக்கு தந்திருக்கு சிகே π/4 இங்கு பிளஸ் சைன் 3k π/4. சரியா? இப்போ உங்களுக்கு நீங்க எந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும்டா கிட்டத்தட்ட ஈயோட பெருக்கிற மாதிரி கொண்டு வந்தா தான் செய்யலாம். அப்போ உங்களுக்கு கொஸ்ஸையும் கொஸ்ஸை ஈல எழுதலாம். எப்படி இதை நீங்க கொஸ் எழுதுனீங்கடா இ டு த பவர் இ டு த பவர் ஜே தீட்டா பிளஸ் இ டு த பவர் மைனஸ் ஜே தீட்டா எங்கில் 2. சரியா? அப்ப இ டு த பவர் ஜே இங்க வந்து எப்பயுமே இங்க பாருங்க, இங்க வந்து என்ன 2π தர தானே இருக்கு. அப்ப 2π பொதுவோட 2π இன்டு 2π இன்டு தான் போடுவோம். வேண்டாம், அந்த மடங்கா போடுறது அந்த அப்பதான் பொதுவோட ஈஸின்னு சொல்லி தான் எழுதுவோம். அப்ப 2π உங்களுக்கு இங்க தீட்டாண்டு வாரது என்ன, சாரி சாரி தீட்டாண்டு வாரது k/4. அப்ப k/4 ஏற்கனவே நீங்க 2π பொது எடுத்துட்டீங்க. அப்ப என்ன வரும்? k π/8 என்று வரும். சரியா? பிளஸ் இ டு த பவர் மைனஸ் ஜே டூ 2π கே எக்ஸ் கே பை இங்கு 2π வருது. சரி 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 சரி, இதுல 2 வராது. 2π தர 2 எழுதுற மாதிரி தான். நான் 2 தான் போது இருக்கு. 2 இங்கேயும் 2. சரிதானே? அதாவது 2π ஒரு மடங்கா எழுதுற மாதிரி தான் நீங்க அதை எழுதுவீங்க. ஓகே, இதை எழுதிட்டீங்க. கீழே 2. இப்ப நீங்கள் அதே மாதிரி என்ன சைனுக்கும் உங்களால எழுதுங்க. சைனுக்கு எழுதி போட்டு இப்ப என்ன இங்க பாருங்க, இங்க என்ன இங்க இந்த இதுக்கான சமாளத்தை கன்சிடர் பண்ணணும். அப்ப இதுவும் இதுவும் பெருக்குப்படுற மாதிரி பெருக்குப்படும் போது இதுவும் இதுவும் என்ன செய்யும்? இப்ப தனித்தனியா எடுத்தீங்கன்னா ஒரு பெருக்குப்படும். பெருக்குப்படுற மாதிரி எழுதுனீங்கன்னா என்ன இ டு த பவர் ஜே 2π. இந்த எப்படி உங்களால வந்து வரேன் இப்படி ஒரு இதை வந்து எடுக்கல. இது வந்து என்ன இந்த கொஸ் இந்த கொஸ் இருக்குல்ல, கொஸ்ட இந்த இந்த பாட்டை மட்டும் பெருக்கிறேன். இந்த பாட்டை மட்டும் எதோட பெருக்கிறேன்? இதோட பெருக்கிறேன். அப்ப அந்த பாட்டை நீ எடுத்திருக்கேன். சரிதானே? இது உங்களுக்கு விளையாடு தானே. அதாவது கொஸ்ட இந்த பாட்டை எடுக்கிறேன். சரியா? எடுத்து போட்டு 0 to 7. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு தியரி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது இங்க கேட இந்த படி இருக்குல்ல, அதாவது இங்க கே தானே லிமிட் போட்டிருக்கோம். கேயை விட்டுட்டு அங்கால உள்ள ஒரு கோவை n+1 இருந்தா அது என்னவா இருக்கணும்டா? n+1 வந்து பிளஸ் ஓ மைனஸ் நாங்க அந்த ஒரு இந்த கேபிட்டல் என், அதாவது ரிப்பீட்டட் எத்தனை இதுக்கு அப்புறம் ரிப்பீட்டட்னு சொல்லி கருதுவ மாட்டேன். இதுல தந்திருப்பான் தரவு மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து n7 தந்திருக்கான். அப்ப என்ன செய்யும்டா அது எட்டுட அந்த எண்ணிட மடங்கா இருக்கணும். இங்க இது வந்து எண்ணிட ஒரு மடங்கா இருக்கணும். அது என்ன மடங்கா மீன்ஸ் பிளஸ் ஓ மைனஸ் 0n, இல்லாட்டி பிளஸ் ஓ மைனஸ் 1n, இல்லாட்டி பிளஸ் ஓ மைனஸ் 2n அப்படி இருக்கும். சரியா? இப்ப நான் ஒரு கேஸ் எடுக்கிறேன். இப்ப நீங்கள் இந்த கேஸ் எடுக்கிறேன். என்சமன் அப்படின்னா இது 0 ஆகணும்னா என்ன என் வந்து நான் -1 எடுக்கணும். சரிதானே? என் இப்ப -1 எடுத்துட்டு. சரியா? அப்ப அந்த அந்த தியரம் என்ன சொல்லுது? அந்த n+1 வந்து இந்த மடங்கா இருந்துச்சுன்னா அந்த மடங்கா இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல என்ன அவுட்புட் தரும்டா என்னென்ன அவுட்புட் தரும்னு சொல்லு. அது வந்து ஒரு தியரமாக இருக்கு. இந்த 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 தியரம் இது வந்து அவர் இது வந்து தியரம் இல்ல ஒரு முடிவு மாதிரி. அதை நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா செய்யாது. அதாவது இந்த உள்ளுக்குள்ள உள்ள குணகம் வந்து மடங்கா இருக்கும்போது அந்த என்ன பேர் கேபிட்டல் என்ன தரும். அப்பனா நீங்க -1 எடுக்கிற சரி பிளஸ் சைவர் இந்த சைவரா இருக்க சந்தர்ப்பத்தை எடுக்கிற முதலாவது. அப்ப n=-1. இப்போ -1 உங்களுக்கு என்ன தரப்போகுது? n=-1 தரப்போகுது என்ன உங்களுக்கு? அப்ப நான் என்ன இருக்க போது என்ன தானே தரப்போகுது. சப்போஸ் அடுத்த சந்தர்ப்பத்தை கழுதுங்க. அடுத்த சந்தர்ப்பத்தை கழுதுனீங்கன்னா n=1.
என் செவன் சாரி என் பிளஸ் ஒன் வந்து அடுத்தது என்ன இருக்கணும், வெட்டா இருக்கணும். அப்ப என் வந்து ஏழா இருக்கணும். உங்களுக்கு தெரியும் இப்ப என்னோட ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கணும். இப்ப சப்போஸ் இப்ப மைனஸ் ஒன்றை எடுத்துட்டு அதோட இந்த எட்டை கூட்டினீங்கடா, எட்டனை கூட்டினீங்கடா என்ன இதுல வந்து ஆறு தான் வரும். மொத்தம் விடைக்குலட்டு இருக்கணும். விடைக்குலட்டு இருக்கணும்டா மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு. ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. அப்ப என்ன உங்களுக்கு ஏழு இதுக்குள்ள வருமா? வராது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை நாங்க எடுக்கல. அப்ப இந்த சந்தர்ப்பம் இல்ல. இதே பொருந்தாட்டி அதுக்கு அங்கால வாரது எல்லாமே பொருந்துமா? இல்ல. இப்ப நீங்க இதை மட்டும் எடுக்கலாம். N7 முதல்ல பூஜ்ஜியத்தை எடுக்க வேணாம். பூஜ்ஜியத்தை எடுக்கிறது தான் பொருந்தும். அப்ப நீங்க பூஜ்ஜியத்தை எடுத்தீங்கன்னா சரி. அப்ப என்ன இது ஏன் வராதுன்னு சொல்லிட்டேன் மிச்சம் எல்லாம். அப்ப நீங்க இதுக்கு போட்டீங்க. உங்களுக்கு தெரியும் N-1ல மட்டும் தானே வருது, மிச்ச எல்லா இடத்துலயும் வரையில தானே. அதை இண்டிகேட் பண்ண என்ன ஒரு இம்பல்ஸ் ஃபங்க்ஷனா குறிக்கலாம். இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் என்ன, N7 N-1 வந்து ஜீரோவா இருக்க மட்டும் அவுட்புட் தரும். சரிதானே? அதுதானே அப்ப எங்களுக்கு அப்படித்தானே வருது. N-1 வந்து ஜீரோவா இருக்க ஒரு அவுட்புட் வருது. அப்ப என்ன டெல்டா n வந்து மைனஸ் ஒன்றா இருக்க அவுட்புட் வரணும். சரிதானே? N7 -1 அவுட்புட் வரணும்டா N+1 இருக்க. ஓ, அப்படி நீங்கள் எல்லாத்தையும் கண்டீங்கன்னா சரி. சரிதானே? ஓ, ஓ, வேற இங்கால பக்கம் இங்க நீ N-1 டிஃபைன் பண்ணிட்டேல்லோ. இங்க வரைக்கும் திருப்பி இங்கால பக்கம் என் வரைக்கும் எல்லாம் கவனமா இருக்கணும். அந்த அந்த எல்லைக்குள்ள இருக்கணும். -1 கருத்து நீண்டா அதுல இருந்து அந்த நீ கருதுறது வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். இப்போ இங்காலையும் இருக்கலாம், இங்காலையும் இருக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ள வர்றது மட்டும்தான் அது பொருந்தும். இங்க வந்து -3 வருது. இல்ல. ஓ, அதுக்கு ஒரு என்ன இருக்கணும் இல்ல, இந்த -1 உள்ளடக்கி இருக்கணும். முதல் எடுத்த -1 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். விளங்குதா? இப்ப இங்க -1 இங்க வந்து என்ன -3 இல்ல, இங்க வந்து +3. அப்ப இதெல்லாம் ஒரு ரேஞ்சுக்குள்ள வரும் பாரு. மூன்றுல இருந்து நீ -1 ஒன்று எல்லாம் எழுதினாலும் அதுக்குள்ள என்ன சொல்றது, அது ஃபுல்லாவே எட்டு எட்டு நம்பருக்குள்ள தான் இருக்கணும். அது வந்து என்ன நீங்க ரோமல கதைன்னா -5 டு இது கூடிய எடுக்கலும், -5 டு 3 வரைக்கும் கூடிய எடுக்கலும் நினைக்கிறேன். ஓ, ஓ, அதான். அது அப்படியே வராட்டி சரி, சரி, சரி. இப்போ ஒரு சரிதானே, விளங்கிட்டு தானே. அட இப்ப இங்க பார்க்கும்போது நீ ஏற்கனவே உனக்கு ஒரு கொஞ்சம் லேட் என்னென்ன ரேஞ்சுக்குள்ள என்னென்ன கவர் ஆகணும் ஏற்கனவே உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும். சரியா? -3 இதெல்லாம் கவர் ஆகணும். இப்ப நீ இதுக்குள்ள போட்டு N-3 வந்து நீ ஜீரோவுக்கு சமப்படுத்துவ. ஜீரோ சமப்படுத்த வர்றது மூன்று. மூன்று இப்படி போட்டா அந்த ரேஞ்சுக்குள்ள கவர் ஆகுமான்னு முதல்ல பார்க்கணும். அப்படி கவர் ஆடி உனக்கு என்ன அவுட்புட்டா கிடைக்கும்? இந்த 8க்கு பதிலா உனக்கு ஜீரோ தான் கிடைக்கும். ரைட்டா? அவ்வளவுதான். இப்படியா எழுதுறது. இதே மாதிரி நீங்கள் இந்த கேள்வி லிமிடெட். ஓ, அதான் நீ முதல் கவர் ஆகுற முதல் கொஞ்சம் கண்டுருவாயல்ல அந்த புள்ளியல். அந்த புள்ளியல் வந்து மொத்தமாவே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இப்ப நீ திருப்பி இன்னொரு புள்ளிய வரும்போது அந்த புள்ளியும் அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும்தான் வரும். இல்லாட்டி இருக்காது. சரியா? அதே மாதிரி இது இது இந்த கேஸுக்கு மட்டும்தான். இதுகளுக்கு கொஞ்சம் ஈஸியா எழுத. இது உனக்கு லிமிடெட் கேஸ். இது சைன் ஒவ்வொரு தடவையும் சீக்கியோட வலிவு தெரியும். சீக்கியோட வலிவு வந்து இப்படி எழுதுவாய். ஜீரோ, சாரி, முதலாவது சைன் ஜீரோ ஜீரோ தானே. ஜீரோ அப்படி போட்டு போட்டு ஒரு வலிவு எழுதி போட்டு ஒவ்வொரு தடவையும் ஃபுரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்து விட்டீங்க. சரி, இதுக்கு ஈஸி. ஒன் எடுத்தீங்கன்னா என்ன சைன்
5/3 sin 5/3 வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ டு த பவர் சம்திங் எழுதலாம் தானே. இ டு த பவர் சம்திங் எழுதி போட்டு அவங்க மிச்சத்தை போட்டு அதை கொடுப்பேன் அவ்வளோதான். இது ஈஸி. ம், அதுக்கு ஓகே அவ்வளோதான். பொறுவாரன் இது இன்னும் சேவ் ஆயிரும், அதான் பிரச்சனை. நான் எல்லாத்தையும் அண்டு பண்ணணும். சரி, அடுத்த இப்ப ஸ்னேக் ஓகே தானேடா, மற்ற போவோம் என்ன. போங்கடா நீ அடுத்ததா. பொறுவாரன். இப்ப ஸ்கிரீன் தெரியுதா, மற்ற ஸ்கிரீன் எதுவும் மாறிட்டா. இப்ப மாறிட்டா. பொறுவாரன். அது உனக்கு அந்த இந்த இது தெரியும் தான் நினைச்சேன் இது. இந்த கன்வர்ஷன் ஈஸியா காண்றது டெபிலோ மெத்தட், அது நீ பழைய ரெக்கார்டிங் சொல்லியிருப்பேன், அதை பாரு இருக்கு, அது கொஞ்சம் ஈஸியா காணலாம் கன்வர்ஷன். ஸ்னேக் தெரியுமா இந்த இந்த மெத்தட், கன்வர்ஷன் டெபிலோ மெத்தட். சொல்ல ஒருக்கா. அது ஒன்றும் இல்லடா. இப்ப என்ன சொல்றது, இப்ப நீ எக்ஸன் இங்க வந்து ஒரு வர இங்க வந்து பாரு எக்ஸ்என் எச்என் வந்து நீ இப்படி போட்டுட்டு எக்ஸ்என்ல வர குணகங்களை இப்படி நேரா எழுதுவாய், வையன்ற எச்என்ல வர குணகங்களை இப்படி எழுதுவாய். எழுதி போட்டு இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கி இந்த இடத்த போடுவாய். இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கி இந்த இடத்த போடுவாய். அப்படி எப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படி கூட்டு. ஓ, எப்படி எப்படி கூட்டு வேண்டா, இந்த இதுல கூட்டுவாய். அதாவது இப்படி இப்படி ஒரு மூலைவிட்ட மாதிரி அடிச்சு போட்டு, மூலைவிட்டம் இல்லை, அப்படி அப்படி அடிச்சு போட்டு முதலாவது எலிமெண்ட் என்னவா இருக்கும்னா இந்த 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 அந்த அம்புக்குறியில வர எலிமெண்ட கூட்டுத்தொகையா இருக்கும். ரெண்டாவது எலிமெண்ட் இந்த அம்புக்குறியில வர ரெண்டு இட கூட்டுத்தொகையா இருக்கும். அடுத்த எலிமெண்ட் இந்த மூன்றுல வர அம்புக்குறியில கூட்டுத்தொகையா இருக்கும். அடுத்து இந்த அம்புக்குறியில வர கூட்டுத்தொகையா இருக்கும். அப்படி எழுதி போட்டு அடுத்தது வந்து இப்ப எங்க அந்த ஜீரோ வருதுன்னு பார்க்கணும் தானே. அது வந்து என்னன்னா, நீ இந்த எக்ஸ்என் ஜீரோ வார இடத்த ஒரு கோடு போடுவாய், அந்த ஹெச்என் ஜீரோ வார இடத்த இன்னொரு கோடு சாரி இன்னொரு கோடு போடுவாய். அந்த ரெண்டு கோடும் நீ கூட்டின மூளை விடத்துல ஒரு இடத்த சந்திக்கும். அந்த அந்த மூளை விடத்துல கூட்டுத்தொகைக்கு நேரா கொண்டு போய் இதை போட்டு விட்டினா சரி. ஓகே, ஓகேடா, ஓகே ஓகே. இது கொஞ்சம் அந்த ஈஸியா செக் பண்ண ஈஸியா இருக்கு, டக்குன்னு தெரிஞ்சிடலாம். இப்ப நாங்க பார்ப்போம். ஃபுரியர் ஆன்சோம் ஃபுரியர் சீரிஸ் எல்லாம் முடிஞ்சுதானே. இனி இனி வாரது ஃபாஸ்ட் ஃபுரியர் ஆன்சோம். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேனே நான். அதான் சட் டொமைன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தேனே. சரியா. இந்த பாரு, இந்த பாரு, இது டிடிஎஃப். என்னடா சொல்ற. ஓ, அதேதான் அதேதான் அதேதான். சரியா. அடுத்த இதுல வந்து இந்த பாரு, இது அது நான் சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். கண்டினியூ லைக் கண்டினியூஸ் இதை நான் சொல்லிடுறேன் முதல்ல. அடுத்த வந்து ஃபாஸ்ட் ரான்சம். ஃபாஸ்ட் ரான்சம் வந்து என்னப்பா, ஏன் ஃபாஸ்ட் ரான்சம் வந்துச்சாண்டாடா. இப்ப இது இது டிஎஃப்டி செய்யறதால என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் பாயிண்ட்ஸ்ல வந்து அஹ், இதா இன்ஃபர்மேஷனை லாஸ் பண்ணுவோம். அதோட இது வந்து அதாவது கிட்டத்தட்ட என் மைனஸ் அடிஷன் என் தடவை மல்டிபிகேஷன் அதாவது கிட்டத்தட்ட என் வர்க்கத்துக்கிட்ட நாங்க என்ன செய்வோம்னா மல்டிபிகேஷனும் இதுவும் செய்வோம். ஸோ வந்து அது கஷ்டம். அதுக்கும் ஈஸியா கொண்டாடுறது தான் வந்த மெத்தட் வந்து ஃபாஸ்ட் ஃபுரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். வெயிட் 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 வெயிட். தெரியுதா நியூ ஸ்கிரீன்.
அவன்டா அவன்டா. படிக்கிறாங்க. சரி ஒரு சரியா இப்ப அதான் பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது. அதான் என்ன சொல்றது, டுவிடில் ஃபேக்டர் ஒன்று கொண்டு வரான். அதுதான் என்னண்டா டபிள்யூ என் சமன் இந்த இதை கொண்டு வரான். இதை பேர் டுவிடில் ஃபேக்டர். இது என்ன செய்யும்டாடா, ஒரு சீக்வன்ஸ் வந்திருந்தாங்கன்னா அந்த சீக்வன்ஸை ஈஸியா உடைச்சு உடைச்சு ரெண்டா உடைச்சு ஈஸியா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா இது கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது என்னண்டா, இது நான் எழுதி அப்படி நல்லா இருக்கு. இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னண்டா, டபிள்யூ எண்ணுக்கு வந்து என்ன மடக்கு எடுத்தீண்டா என்ன விட வரும்டா ஒன்று வரும். அதே மாதிரி டபிள்யூ எண்ணுக்கு வந்து எம் பிளஸ் என் பை டூவா இருந்தா அது என்னத்தை தரும்டா மைனஸ் டபிள்யூ என்னிட எம்மா இருக்கும். அடுத்த டபிள்யூ என்னிட ஒரு கே எம் கே, இந்த எம்ன்றது என்னவா இருக்கும்னா ஒரு கன்ஸ்டன்டா இருந்தா என்னன்னு எழுதலாம்டா டபிள்யூ என் பை டூட கேஆ மடக்குன்னு எழுதலாம். இது இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். இது எங்க பயன்படும்டா எஃப்எஃப்டி அல்கோரிதங்கள், இது டிடிஎஃப் சரி என்ன ரெட்டிக்ஸ் டூல பயன்படும். ரெட்டிக்ஸ் டூல பயன்படும் சரியா. இதுல வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த இப்ப இதுக்கு வந்து பாஸ்போரிக் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஒரு கோவை ஈக்குவேஷன் இருக்கு. எக்ஸிட கே ஆமடு எக்ஸிட கே வந்து என் வந்து 0 டு என் எக்ஸ்என் டுவிடில் ஃபேக்டரால பெருக்கிறது சரியா. இது வந்து ஈக்குவேஷனா இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் எப்படி எடுக்கலாம்டா, இதை வந்து நீங்கள் ஒற்றையன் தனியே, அதாவது என்னன்னா ஒட் ஃபங்க்ஷனுக்கு தனியே ஈவன் ஃபங்க்ஷனுக்கு தனியா மாத்தி எழுதலாம். அது எப்படி எழுதுறேன்டா டபுள் இது கேபிட்டல் என்ன இருக்கும் என் நோட் டு என் பை டூ மைனஸ் ஒன் ரெட்டை எண் வார, அதாவது இந்த எண் வந்து ரெட்டை எண்ணா இருக்க வந்து ஒரு வார வரும் எக்ஸ் என் டூ என் டபிள்யூ என். அதை ரெண்டா உடைச்சு எழுதுறேன். ரெட்டை எண்ணுக்கும் ரெட்டை எண்ணுக்கு இதெல்லாம் தேவையில்லை அந்த அளவுக்கு. இது நாம ஒன்றும் அவசியம் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் இனி அந்த நான் சாரி எஃப்எஃப்டியில வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னேன். அதாவது அந்த டுவிடில் ஃபேக்டர் ப்ராப்பர்ட்டிஸ், டுவிடில் ஃபேக்டர் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீங்க எப்படி சுருக்கி எடுக்கலாம்டா டபிள்யூ எம் செவன் நோட் டூ என் பை டூ மைனஸ் ஒன் இப்படி நீங்க சுருக்கி எடுக்கலாம். சுருக்கி எடுத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த சுருக்கி எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கொமன் வடிவில் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதலாம்டா. நான் சொல்றேன், அது நான் ஸ்லைட் அனுப்புறேன், அதில் பாருங்க. ஜிகே பிளஸ் ஹெச்கே ஹெச்கே இன்டு என்னண்டு டபிள்யூ எம்ட கே மடக்குன்னு இருக்கும். இது வந்து என்னண்டா இ இது வந்து ஒட் சாம்பிளுக்குரிய டிஎஃப்டி. அதாவது டிஎஃப்டி என்னண்டா ஹாஃப் பாயிண்ட் என்ன சொல்றது அரைவாசிக்கு வர டிஎஃப்டியா இருக்கும். இதுவும் வந்து இது ஈவன் சாம்பனுக்குரிய டிஎஃப்டியா இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து இது வந்து இது என்ன இதுல வந்து பயன்படும். இப்ப வந்து நாங்கள் இது பார்ப்போம், இது ரெட்டிக்ஸ் டூவா பார்ப்போம். இதான் கவனம் பாருங்க. இதான் வந்து இப்ப எங்களுக்கு வந்து ரெட்டிக்ஸ் டூ மட்டும் தான் இருக்கு, ரெட்டிக்ஸ் ஃபோர் இல்ல. இதுக்கு வந்து பட்டர்ஃபிளை டயக்ராம் இருக்கு, அதுவும் அப்படி ரெண்டு நான் சொல்றேன். இதுல வந்து ஒன்று இருக்கு என் சமன் ஆர்ட வி. இந்த ஆர்ன்றது என்னண்டாடா ரெட்டிக்ஸ், அதாவது நீங்கள் என்ன ரெட்டிக்ஸ் ரெட்டிக்ஸ் டூவா ரெட்டிக்ஸ் ஃபோர் ஆண்டு குறிக்கிற இந்த ரெட்டிக்ஸ். இந்த வி வந்து எத்தனை ஸ்டேஜ்ல நடக்க போகுதுன்றது, அதாவது எத்தனை படிமுறையில. இந்த என்னன்றது நீங்க எத்தனை பாயிண்ட்ல செய்ய போறீங்கன்றது. இது வந்து எத்தனை பாயிண்ட்ன்றது. இப்ப எங்களுக்கு இருக்கிறது 8 பாயிண்ட்.
ரெட்டிக்ஸ் டூ தான் இருக்குண்ணே. 8 பாயிண்ட் ரெட்டிக்ஸ் தானே இருக்கு. 8 பாயிண்ட் தானே இருக்கு. ஓ, அப்ப எத்தனைண்டா மூன்று ஸ்டேஜ்ல நடக்கும். இதுதான் எங்களுக்கு இருக்கு. எத்தனை ஸ்டேஜ்ல நடக்கும்னு கண்டுட்டீங்கடா? 3 ஸ்டேஜ்ல நடக்கும். சரியா? இப்ப இது எப்படி, இது வந்து விளங்கி கொள்றதுக்கு அந்த பிட் ரிவர்சல்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் இருக்கு. அது எப்படி நடக்குது, அது ஏன் நடக்குதுன்னு சொல்லி விளங்கி கொள்றதுக்கு ஒன்று சொல்றேன். இப்ப உங்களுக்கு அந்த ஓவை எக்ஸ்என் இருந்தா எப்படி இருக்க போகுது? இப்ப நான் எக்ஸ்என் வந்து நோட் டூ செவன் என்று வைக்கிறேன். அது வரைக்கும் தான் இருக்கு, எனக்கு இருக்குன்னு வைக்கிறேன். எக்ஸ் நோட், X1, X2, X3, X4, நான் 5 வரைக்கும் 7 வரைக்கும் இருக்கட்டும். X5 பிடிக்கும். ஈவன் ஓட், அதாவது இங்க உள்ள நம்பர் ஒட்டா இருக்கிறது எல்லாமே இங்கால வரும். எது சரி, ஈவனா இருக்கிறத போடுவோம். இங்கால ஈவன், இங்கால ஒட்டுன்னு போடுறேன். அப்ப என்ன, எக்ஸ்ட்ரா நோட் இங்கால வரும், எக்ஸ்ட்ரா 2 இங்கால வரும், எக்ஸ்ட்ரா 4 இங்க வரும், எக்ஸ்ட்ரா 6 இங்க வரும். மிச்சம் இங்க வரும். X1, X3, X5, X7. இது என்ன செய்யும்னா, இதை இது என்னிட சரி, என்னிட 2n போட்டுக்கலாம். 2n இப்ப எண் வந்து எண் வந்து ஒட்டா இருந்தா அதை திருப்பி ஒட்டா மாத்தலாம். அப்படின்னா என்ன, இங்க பொறுத்த வரைக்கும் எக்ஸோட நோடும் எக்ஸ்ட்ரா ஃபோரும் வரும். இங்க வந்து என்ன வரும், எக்ஸ்ட்ரா டூ எக்ஸ்ட்ரா சிக்ஸும் வரும். அதே மாதிரி இங்க ஈஸி வழி இருக்கு. இதுக்கு ஈஸி வழி தான் 0 1 0 1 0 0 1 1 0 0 1 1 சாரி 0 1 1 0 1 1 1. இதை பிட் ரிவர்சல் பண்ணா என்னன்னா, அந்த பின்னுக்குள்ள பிட் முன்னுக்கு போகும், முன்னுக்குள்ள பிட் பின்னுக்கு வரும். இப்போ 0 0 0 1 0 0 0 1 1 0 0 1 1 0 1 இப்படி இப்படி மாறும். அப்ப இது என்ன, இதை பாருங்க. இது என்ன உங்களுக்கு ஒரு நம்பர் ஜீரோ, அது நம்பர். இது என்ன, இது எத்தனையாவது நம்பர்? ரெண்டு, நாலு. சரியா? இது எத்தனையாவது நம்பர்? ரெண்டாவது நம்பர். இது ஆறா இருக்கும், இது ஒன்றா இருக்கும், இது மூன்றா இருக்கும், அஞ்சா இருக்கும், ஏழா இருக்கும். அப்ப என்ன, எக்ஸ் நோட் முதலாவது, அடுத்த X4. இந்த ஈஸிக்காக அந்த அங்கால பட்டர்ஃபிளை டயக்ராம்ங்கிற ஈஸிக்காக வந்து நாங்க இப்படி எழுதுவோம். இதா இப்ப எக்ஸிட டூ, ஓ, எக்ஸ்ட்ரா 2m ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டு இந்த எம் வந்து ஒட்டா பார்த்து ஈவனா பார்த்து திருப்பி உடைக்கிறது. சரிதானே? ஓ ஓ 2m+1 எடுத்து எம் ஈவனா வரைக்கும் இருக்கும், ஒட்டா வரைக்கும். இது தேவையில்லை. இது உங்களுக்கு விளங்கப்படுத்துறது. இது இப்ப அந்த ஈஸிக்காக ரெட்டிக் பட்டர்ஃபிளை டயக்ராம்ங்கிற ஈஸிக்காக இந்த ஆர்டர்ல தான் எழுத போறோம். அதை ஈஸியா எடுக்கிறதுக்கு தான் இந்த பிட் ரிவர்சல் மெத்தட் கொண்டு வந்தது. சரியா? ம். ஆ, ஓ, இமேஜ் மிரரா மாத்தி எழுதி போட்டு எழுதினா சரி. சரியா? இப்ப ரெட்டிக்ஸ் டூ, அது ரெட்டிக்ஸ் டூ வந்து வருவோம். அதாவது இப்ப நான் முதல் வந்து உங்களுக்கு ஈஸிக்காக ரெண்டு 2 வந்து எப்படி வரும்னு சொல்றேன். சரியா? இது X1n, இது X2n இருந்தா அதுக்குரிய பட்டர்ஃபிளை டயக்ராம் எப்படி வரும்டா, உம் அதாவது இந்த 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 கிளை இருக்குல்ல, இந்த கிளை என்ன செய்யும்டா, X1n என்ன செய்யும்டா, இந்த டபுள் ஜி டூ இருக்குல்ல, அந்த டபுள் ஜி டூவோட என்னத்தை பெருக்கும்டா, இந்த ட்விடில் ஃபேக்டரை ஜீரோவாத அடுக்கா பெருக்கு. இங்க ரெண்டு தானே இருக்கு, அப்ப ரெண்டு கீழே வரும். ரெண்டு அதாவது அந்த இதை வந்து பெருக்கும். அப்ப W2 0 X2 என்ன இருக்கு. இங்க வந்து என்ன செய்யும்டா, X1n மைனஸ் மடங்கு அதே டுவெல் ஃபேக்டரால இருக்கு.
எக்ஸ்ட்ரா டூ என்ன கிடைக்கும்? இது மைனஸ் டூ நோட் -2 நோட் மைனஸ் இதுல வந்து இது ஜீரோ ஒன்றா அடுத்த ஒன் இங்க வந்து பெருக்கிக்க W1 வரும். அது கடைசியா போடும்போது டூடல் ஃபேக்டர் ப்ராப்பர்ட்டிஸை மாத்தி போட்டீங்கன்னா அப்படி வரும். இதுல வந்து W1 போட்டு இது எல்லாமே தேவையில்லை சும்மா இதுதாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். X2 என்ன இருக்கும். இப்ப நாங்க பட்டர்ஃப்ளை டயக்ராம்ங்கிறத பார்ப்போம். அதுதான் மெயினா இருக்கும். சரியா, பட்டர்ஃப்ளை டயக்ராம் நான் கீறத காட்டுறேன். அதை பார்த்து அதுல ஈஸியா இருக்கு நாங்க. சரியா, இதான் பட்டர்ஃப்ளை டயக்ராம். நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல வந்து இது எழுத தெரியும் தானே உங்களுக்கு. இப்ப இந்த ஓர்டர்ல பிட் ஓர்டர்ல உங்களுக்கு எழுத தெரியும் தானே. இப்ப இப்ப என்ன செய்வீங்கன்னா முதல் ரெண்டா கருதுவீங்க. இப்படி 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 எல்லாத்தையும் அம்புக்குறி போட்டுட்டு என்ன செய்யறேன்டா, இப்ப இது ரெண்டுக்கும் இது பாவிக்கிற மாதிரி இங்க வந்து பாரு. W0 எல்லாத்துக்கும் இங்க வந்து முதலாவது ஸ்டெப்ல W0. இது இங்க வந்து W0 இங்க W0 W2 வரும் நினைக்கிறேன். இதுல 2 ஒன்று வரும் நினைக்கிறேன். இது ரெண்டாவது. இதுல ஏதோ ஒரு பிள்ளை இருக்கு நினைக்கிறேன். இதுல 2 வரணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்து சொல்றேன். சரியா, 0 2 2 வருது நினைக்கிறேன். தெரியல. சரியா, அப்ப என்னண்டா இப்ப வந்து இதுக்கு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஈஸியா விளங்கும். என்ன செய்வோம்டா, இது அப்படியே போகும். இங்க வந்து நார்மலா பெருக்கி போட்டு இங்க வந்து முதல்ல பிளஸ்ல வந்து கூட்டி எழுதும். அடுத்ததுக்கு என்ன செய்வோம், ஒரு மைனஸ் மடங்கால கழிச்சு எழுதுவோம். எங்க ஓ இல்ல. ஓ, சரியா. சரியா. ம். சரியா, இப்ப வந்து என்னண்டா முதலாவதுக்கு வந்து என்ன செய்யும்டா, இது நார்மலா நீங்கள் என்ன வார பிளஸ் அவுட்புட்டையும் இங்க வர மைனஸ் அந்த இந்த பெருக்கி வர மைனஸ் இதையும் கூட்டி தான் நீங்க எழுதுவீங்க. இந்த பாருங்க 2 நான் சொன்னா தானே, அதே மாதிரி இங்க பாவிப்பீங்க. அதே மாதிரி அடுத்த ரெண்டுக்கு பார்ப்பீங்க. முதல் ரெண்டு முடிஞ்சு அடுத்த ரெண்டு பார்ப்பீங்க. இது இங்க வரும். அப்ப இதுல இது அப்படியே போகும். இதுல பிளஸ்ஸை கூட்டி எழுதுவீங்க. அதே மாதிரி இது இங்க வரும். இதுல மைனஸை கூட்டி எழுதுவீங்க. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா பிளஸ் அங்க போகும். அடுத்த இதுல பெருக்கி வர மைனஸை பார்த்து எழுதுவீங்க. அடுத்த இங்க அது அப்படியே வரும். இது பெருக்கி வர மைனஸை பார்த்து எழுதுவீங்க. அவ்வளவுதான். அது எப்படி நடக்கும். இது நடந்துட்டு வந்து ஒரு அவுட்புட் அடிச்சிருந்தானே, அந்த அவுட்புட்டை முதல்ல என்ன செஞ்சீங்க, ஒன்றை விட்ட ஒன்றுக்கு பெருக்கினீங்க. இங்க பாருங்க, ஒன்றை விட்ட ஒன்றுக்கு பெருக்கிறீங்க. இங்க வந்து என்ன செய்வீங்கன்றா, இங்கேயும் இங்க வந்து ரெண்டை விட்ட ஒன்று, அதாவது முதல் ரெண்டையும் விட்டுருவீங்க. கடைசி அடுத்த ரெண்டையும் பெருக்குவீங்க. முதல் ரெண்டையும் விட்டுருவீங்க. அடுத்த ரெண்டுக்கும் அந்த டூயல் ஃபேக்டரால பெருக்குவீங்க. இது ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கும். இது ரெண்டு தான் இருக்கும் நினைக்கிறேன். இது இப்படி இந்த பாருங்க, இங்க வந்து எல்லாமே நோட்டால பெருக்கிறோம். பாருங்க, இதுல பெருக்கிற டூயல் ஃபேக்டர் என் சமன் நோட்டால பெருக்கும். சரியா, இங்க வந்து இருக்கிற டூயல் ஃபேக்டர் ஜீரோவும் அடுத்த ரெண்டு ஆளையும் இருக்கிறோம். சரியா, அப்ப என்ன, இங்க வந்து இது அப்படியே போகும். ஒன்றை விட்டு ஒன்று இங்க வந்து ஒன்றை விட்டு ஒன்று எடுப்பீங்க. இங்க வந்து என்ன செஞ்சீங்க, இதுவும் அடுத்த பக்கத்துல உள்ள ஒன்றையும் தான் எடுத்தீங்க. இங்க வந்து இதை எடுத்தீங்கன்னா அடுத்த பெருக்கின இது முதலாவது தானே பெருக்கா விட்டது. அப்ப இங்க பெருக்கினதுல முதலாவது கொண்ட இங்க எடுப்பீங்க. சரிதானே. அடுத்த அதுல மைனஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன, இங்க மைனஸ் மடங்கு போட்டு எழுதுவீங்க. அடுத்த ரெண்டாவதுக்கு பாருங்க, ரெண்டாவது நார்மலா எழுதுவீங்க. அப்ப என்ன, அடுத்த இதுதானே, இதுல இருந்து கூட்டி எழுதுவீங்க. இது இங்க வரும். இதுல மைனஸ் மடங்கால கூட்டி எழுதுவீங்க. அப்படித்தான் இதுவும் அப்படித்தான் எழுதுவீங்க. அப்ப இது இவ்வளவு வரைக்கும் விளங்கி தானே என்ன மாதிரி எழுதுறேன். ஒரே டூரியல் ஃபேக்டரால தான் பெருக்க போறோம். இவங்க ஒரே ஃபார்மேட்ல இருக்கு. சோ இப்ப உங்களுக்கு வேற வரும்ன்றது இல்லை, இதே தான் வரப்போகுது. 8.Redix 2 அதுதான், அது மட்டும் தான் வரப்போகுதுன்னு சொன்னாரு. ஏன்னா மற்ற Redix 4 வந்து வராது. Redix 4 இருந்தா ஈஸியா இருக்கும். 16 இருந்தா கஷ்டம் இருக்கும். ம். Redix 4 இதுல 4 Redix 4 அந்த இதுல 4 வந்தா ஈஸியா எழுதலாம். 16 வந்தா கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா உங்களுக்கு இது 8 தான் வரும். இதை விளங்கி எடுத்தீங்கன்னா அதே மாதிரி எழுதலாம். சரியா, இப்ப வந்து இங்க வந்து பாருங்க, முதல் என்ன இதுல வந்து ஒன்றை விட்ட ஒன்று, இதுல ரெண்டை விட்ட ஒன்று. இங்க வந்து என்னண்டா முதல் நாளையும் விட்டுட்டு இங்க பாருங்க, இதுல முதல் நாளையும் நான் விட்டுட்டேன். அடுத்த நாளுக்கும் டூ வீல் ஃபெக்ட் அளவு இருக்காங்க. பாருங்க, ஒரு டூ வீல் ஃபெக்ட் என்ன, 0 1 2 3. அவ்வளவுதான். பெருக்கி போட்டு நீங்க வளமே மாதிரி இங்க இந்த முதலாவது இங்க பெருக்கின முதலாவது, அடுத்த இங்க உள்ள ரெண்டாவது இங்க பெருக்கின ரெண்டாவது, அப்படி இங்க உள்ள மூன்றாவது இந்த பெருக்கின மூன்றாவது, அப்படி பார்த்து பார்த்து எழுதிங்க. சரி, இந்த டூரியல் ஃபேக்டர் பெருமானம் வந்து நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. கண்டு நீங்க பெருக்கி கடைசி விடையோ X0 X1 X2 X3 இதெல்லாம் காண்றீங்க. இதை கண்டு பெருக்கி கூட்டினா அதான் அவுட்புட்டா இருக்கும். இதான் வந்து ரெட்டிக்ஸ்.
சாரி ரெட்டிக்ஸ் டு அல்கோரிதம். ஓகே தானே ஆகாஷ்? இது கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா சரி. அடுத்த வந்து உம் ஒரு இதுல பார்ப்போம். அடுத்த வந்து அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். இவர பாட்டும் ஒன்று இருக்கு. உம் வேற இவர் அனலாக் டு டிஜிட்டல் வந்து இவர். ஓ இல்ல நான் மற்றது அந்த மொட்டையில இப்போதைக்கு படிக்கல. நான் மொட்டையில அது ஈஸி தானே, நீங்க படிங்க வேணும் அது. அது என்ன ஆர் டு ஆர் லைடரும் அதுவும் தானே. ஓ மொட்டையில மட்டும்தான். அப்ப அனலாக் டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி இந்த எஃப்ன்றது உங்களுக்கு தெரியும். எஃப்ன்றது நார்மல் இது சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி என்றது 2 மடங்கு இதை விட பெருசா இருக்கணும். 2 மடங்கு நார்மல் ஃப்ரீக்வன்சியை விட பெருசா இருக்கணும். சரியா? இங்க நார்மலைஸ் ஃப்ரீக்வன்சி ஒன்று காய்ப்பான். அது என்னன்னா நார்மல் ஃப்ரீக்வன்சிங்க சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியா இருக்கு. சரிதானே? அது நார்மலைஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ உங்களுக்கு இந்த இது தெரியும் தானே. இது வந்து என்ன நைக்ரோஸ் டைம்லிங் தியரம். சரியா? அதுல வந்து இப்ப இப்படி இந்த ஈக்குவேஷன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க வந்து ரெண்டு இருக்கு, ஒமேகாவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அனலாக்ல இருக்கிற இதா இருக்கும். இது வந்து என்னத்த சொல்றாங்கன்னா டிஜிட்டல்ல இருக்கிற இதை குறிக்கும். இது டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி, இது அனலாக் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். சரிதானே? அதை சொல்றான். அடுத்த குவான்டைசேஷன். குவான்டைசேஷன் என்றது இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு முதல்ல தெரியும் தானே. குவான்டைசேஷன் என்றது அதாவது இப்படி வார சிக்னலை இப்படி 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 பிரிக்கிறது தான் குவான்டைசேஷனா இருக்கும். இதுல அந்த இடைக்குள்ள வர எப்பத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெல்டா. இதை இதுன்னு சொல்லுவாங்க ரிசொல்யூஷன். ரிசொல்யூஷனுக்கு சமன்பாடு இருக்கு. எக்ஸ் மேக்ஸிங்கிள் இந்த இதுகளெல்லாம் அதுல வர சமன்பாடுகள். அதாவது எக்ஸ் மேக்ஸ் மைனஸ் எக்ஸ் மின்னுங்கள் இந்த எல்ன்றது என்னவா இருக்கும்டா இப்ப 2 to the power b அந்த பிட் வைஸ் தான் நடக்க போகுது. 2 to the power சம்திங் ஒன்று ஏதோ ஒன்று ஒரு பிட் வைஸ்ல தான் நடக்குது. அதுல பெருமானமா இதை கொண்டு வந்து போடுவீங்க. அதுல எந்த ஒன்றை கழிச்சு போடுவீங்க. அதுல எந்த ஒன்றை கழிக்கிறது இல்ல. பெருமை வர அந்த பில இருக்கிறது. இந்த இப்ப ஒரு உனக்கு ஒரு வோல்டேஜ்ல இருந்து 4 வோல்டேஜ் அந்த கிராஃப்ல குறிக்க போறேன்டா இதுல இந்த டிஃபரன்ஸ். இப்ப இதுல மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிங்க மினிமம் ஃப்ரீக்வன்சி அதான் குவான்டைசேஷன் லெவல் அடுப்பாய். அதுதான். அடுத்த எத்தனை பிட் இருக்குண்டு இது எல்ன்றது எத்தனை பிட் இருக்கு இன்னைக்கு இந்த 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 இப்படி இது வந்து ஒரு எத்தனை லெவல் இருக்குது. அது எத்தனை பிட் வைஸா பிரிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும் தானே. இந்த இதெல்லாம் இதுல வரும். இதுல படிச்சிருப்பீங்க செகண்ட்ஸ் எப்படி சிஸ்டத்துல. இந்த எல்ன்றது எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த எல்ன்றது இதுல வர எல்ன்னு தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல 2 to the power b ல 2 to the power b வந்து கழிச்சு விடுங்க. சரி சரிதானே? அடுத்தது எப்பயுமே இதை விட இதா இருக்கணும். அது ஒரு கண்டிஷன் சொல்றான். அடுத்து இந்த சமன்பாடுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்ல இது சமன்பாடு தான் சொல்றான்டா. இப்போ ஒரு இதுதானே நீங்கள் இதை செய்ய போறீங்க, குவான்டைசேஷன் பண்ண போறீங்க. இதுல மேக்சிமம் இந்த இந்த இதைத்தான் சொல்றான். ஏன்னு சொன்னா இந்த அரைவாசி தூரம் 2a அந்த மேக்சிமம் ஃபுல்லா போயிட்டு வர்றது. சரிதானே? இதைத்தான் இப்படி இது தெரிஞ்சாதானே பிரிக்கணும் ரிசொல்யூஷன். அதுதான் 2a 2bன்னு சொல்றான். இது தெரிஞ்சிருந்தா சரி. அதே இதுவும் ஈக்குவேஷன் இருக்கு. மீன் ஸ்கொயர்ன்றது ரிசொல்யூஷன் வர்க்கத்திங்கள் 12 இருக்கணும். அவரேஜ் பவர்ன்றது ஏ வர்க்கத்திங்கள் 2 இருக்கணும். அதோட எஸ்கியூஎன்ஆர்ன்றதும் இருக்கு. அது வந்து பிஎக்ஸ்ங்கள் பிக்யூவா இருக்கு. இந்த ஃபோல்டிங் ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கு. ஃபோல்டிங் ஃப்ரீக்வன்சி என்னடாடா இப்போ ஒரு உங்களுக்கு சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி தந்திருப்பான். அந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியால அந்த குறிப்பிட்ட சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சிக்கு நாங்க எந்த ஃப்ரீக்வன்சி என்ன எஃப் மேக்ஸ் அதாவது இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியில என்ன மேக்சிமம் ஒரு ஒரு வே இந்த இந்த எஃப் உள்ள ஒரு வேவை காத்துனீங்கன்னா அந்த வேவ் ரீகன்ஸ்ட்ரக்ட் அதாவது என்ன சொல்றது எந்த ஒரு ஏரியலைசிங்கும் இல்லாம அதே சாம்பிளிங்கை வச்சு என்ன மேக்சிமம் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் ஃபோல்டிங் ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். அதாவது இப்ப சாம்பிளிங் நடக்க போகுது. அந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியை வச்சு உங்களால என்ன மேக்சிமம் ஃப்ரீக்வன்சியோ ஆனா இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் அதாவது எந்த ஒரு ஏரியலைசிங்கும் இல்லாம ரீகன்ஸ்ட்ரக்ட் கூடிய ரீகன்ஸ்ட்ரக்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் எஃப் ஃபோல்டிங்கா இருக்கும். சரிதானே? இப்ப எஃப்எஸ் வந்து உங்களுக்கு ஒரு 200 ஹெர்ட்ஸ் தந்திருந்தாங்கன்னா உங்களால வந்து எஃப் வந்து 100 ஹெர்ட்ஸா இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சியை மட்டும் இந்த இதை மட்டும்தான் உங்களால எந்த ஒரு இது இல்லாம
இது செய்ய முடியும். அப்ப இது என்ன இருக்கும், எஃப் ஹோல்டிங் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். சரிதானே? ஓகேடா காஸ். இது உதாரண ஃப்ரீக்வன்சி. மேக்ஸிமம் மேக்ஸிமம் மினிமம் எப்படியும் இருக்கலாம் தானே. மேக்ஸிமம் மட்டும் தான் எனக்கு தெரியும். இது பாருங்க ஈஸியாக கேட்டிருக்காம பாருங்க, டிட்டர்மைன் இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. இது சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி தான். இது இதுல இன்னொன்று இருக்குடா. உங்களுக்கு என்ன தருவானுண்டா, பிட்ஸ் பெர் செகண்ட் வந்திருப்பான். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பிட்ஸை கணிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குடா. அதாவது உங்களுக்கு தெரியும், நான் இவ்வளவு இது தேவை. சரியா? இது நான் 40,096 டிஃபரன்ஸ் லெவல்ஸ் தேவை. அப்ப என்ன 2 டு த பவர் பி வந்து இதுக்கு சமனா இருக்கும். இப்ப உங்களுக்கு பாருங்க பி வந்து கிட்டத்தட்ட கணிச்சீங்கன்னா 11 தசம் சம்திங் கொண்டு வரப்போகுது. அப்ப என்ன, நீங்க பி வந்து இங்க 12 போடுவீங்க. அந்த இங்க மட்டம் தட்டி 11 எல்லாம் போயிடாது, அதை விட பெருசா தான் எடுக்கணும். சரிதானே? அப்ப 12 போட்டீங்கன்னா அப்ப என்ன, பிட்டுங்கு பிட் per செகண்ட் வந்து உங்களுக்கு என்னது தரும்? உங்களுக்கு ஒரு இது ஃப்ரீக்வன்சி தருதானே. அப்ப 2400 என்னதால பிரிப்பீங்க? 12ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி எஃப்எஸ்ன்றது வரும். இது காமன் ஐடியா தான். இந்தா இது. சரிதானே ஆகாஷ்? அடே, உனக்கு உனக்கு அந்த பிட்ஸை காண்றது விளங்கிட்டா? உங்களுக்கு உனக்கு தந்திருக்கான் பார், லிங்க் இஸ் ஆப்பரேட்டட் பிட் per செகண்ட். இந்த இந்த பிட் வந்து ஒரு செகண்டுக்கு இவ்வளவு பிட் போகுது. ஆனா எங்களுக்கு இருக்கிற தேவை வந்து 12 பிட்ஸ் தானே எங்களுக்கு ஒரு செகண்டுக்கு. எங்களுக்கு தேவை 12 பிட்ஸ் தானே போகுது. அப்ப நீங்க எவ்வளவு அது ஃப்ரீக்வன்சி என்னடா பிட் per செகண்ட் பிட்ஸ் வந்து என்ன தரும் உனக்கு? 1/second தரும். சரிதானே ஹெர்ட்ஸ்? சரி, ஃபோல்டிங் ஃப்ரீக்வன்சின்னா என்ன சொல்லுவாய்? இதுல அரைவாசியா சொல்லுவாய், 1000 ஹெர்ட்ஸா இருக்கும். சரியா? அடுத்த இந்த அனலாக் அனலாக் இதை வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் தானே. என் கேபிட்டல் டி. ம். ம். சரியா? ஓ, அதுல வந்து இதுல வந்து இது வந்து இதுல வந்து இதுல 250 ஹெர்ட்ஸ். சரியா? இதுல 750 ஹெர்ட்ஸ். இதுல வந்து 1250 ஹெர்ட்ஸ். அப்ப இது வந்து ஏரியலைஸ் ஆகும். ஏரியலைஸ் ஆகுமா ஒரு வர 1250. ம். ஓ, அதான் 1250 இது கட்டாயமா ஆகும். சரிதானே? அப்ப என்னன்னு பாக்குறேன்டா, அந்த உன்னை சொன்னதானே, அதுவும் பைக்கு மேல, அதாவது இதுக்குள்ள உள்ள குணகம் வந்து பைக்கு மேல வந்துச்சுன்னா அதுதான் என்ன, இந்த ஃப்ரீக்வன்சியா இருக்கும். அதாவது ஏரியலைஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சியா இருக்கும். சரிதானே? அதான் ஏரியல்ஸ் ஃப்ரீக்வன்சியை கண்ட சொல்லிருக்கான். இதை காண்ட்ரோவை அதாவது பீரியோடிக் ஆனதுன்னு சொன்னான். சாரி, பீரியோடிக் ஃபைன் த ஃபண்டமெண்டல் பீரியோடிக். தெரியும் தானே? இந்த இப்படி வந்து இப்படி ஒரு, ஓ, அதுல வந்து என்ன போக்கா பொதுக்காரங்களுக்கு பெரிய இது கொடுப்பாய். ஓ, கீழே வாரது இப்ப 1/8, 1/16, 1/5 வருதுன்னா இதுக்கு மூன்றுக்கும் வர பொது காரணிகள் பெரியது. அதாவது என்ன, மூன்றுக்கும் காமனான என்ன வருதோ அதை கொடுப்பாய். இது 1/8, 1/16 வந்ததுன்றா 16 கொடுப்பாய். இங்க 2 3 சிக்னல் இல்லடா வருது. இங்க 1/8, 3/8, 3/8. அப்ப இங்க 8, 8 கீழே உள்ள கொமனா வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 1/8, 1/16 வந்துச்சுன்னா இந்த 16 தான் கொடுப்பாய். ஆ. ஓ. ஆமா ஆமா. அவன் என்ன சொல்லியிருக்கான் இங்க, இதுதான் கேட்கிறான். ஏரியலைஸ் ஆகிறத பத்தி அவன் ஒண்ணுமே கேட்கல. அது எங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகும் போது தானே அதுல எஃபெக்ட் தெரியும். அது அதை பத்தி இல்ல. அடுத்த வட்டி மினிமம் மினிமம் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சின்னா என்ன, இதுட இதான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. அதுல 2 மடங்கா இருந்தா தானே எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்களால இது செய்யலும், சாம்பிளிங் செய்யலும், எலியசிங் இல்லாம. எஃப் மேக்ஸ்ல இந்த 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 அதாவது தந்தை இதுல வந்து உள்ள வர மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சில 2 மடங்கா இருக்கும் தானே. ஓ, சரி, அதுதான் கேட்டிருக்கான். அப்ப உங்களுக்கு இது ஃபுல்லாவே செய்வீங்க. ஓகே தானே? அடுத்து ஐஐஆர் ஃபில்டர். ஐஐஆர் ஃபில்டர்ன்றது நான் முதல்ல சொன்னேன், ஸ்டார்டிங்ல வந்து ஐஐஆருக்கும்
எஃப்ஐஆருக்குன்னு சொன்னான் இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், அந்த முன்னுக்கு அந்த ரிகர்சிவ் சிஸ்டம், ரிகர்சிவ், நான் ரிகர்சிவ்ல வந்து ஐஐஆர் என்ற வேர்டு எஃப்ஐஆர் வேர்டுன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்க என்னண்டா ஐஐஆர்ன்றது என்ன செய்யும்டா, ஐஐஆர்ல வந்து ஸ்டொப் பேண்ட்ல வந்து கணக்க கணக்க என்ன சொல்ற ட்ரிபிள்ஸ் இருக்கும். ஆனா எஃப்ஐஆர்ல வந்து கொஞ்சம் ட்ரிபிள்ஸ் தான் இருக்கும். சரியா, அது ஒன்று இதா இருக்கும். அடுத்த இப்ப நாங்கள் இது சும்மா தெரிஞ்சிருந்தா சரி, ஐஐஆர் ஐஐஆர் வந்து ஐஐஆர் இது அதாவது என்ன டிஜிட்டல் கன்வெர்ட், இந்த ஐஐஆர் ஃபில்டரை கன்வெர்ட் பண்ணா 3 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து டிஃபரன்சியல் டு டிஃபரன்சியேஷன் மெத்தட், இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தட், பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் மெயின். இதுகள் ரெண்டும் பெருசா கேள்விக்கு வரலன்னு நினைக்கிறேன், ஆனா நான் சொல்றேன். இதுதான் பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் மெயின். சரியா, முதலாவது மெத்தட் என்னன்னா, லெப்லஸ் லெப்லஸ் டொமைனுக்கு மாத்தி ஒரு ஈக்குவேஷன் லெப்லஸ் டொமைனுக்கு மாத்தி என்ன செய்வோம்டா, அதை வந்து செட் டொமைனுக்கு மாத்துவோம். சரிதானே, அதாவது லெப்லஸ் டொமைனுக்கு மாத்திட்டு அதை வந்து என்ன செய்ய இதா மாத்துவோம், செட் டொமைனுக்கு மாத்துவோம். அதான் இதுல செய்வது. சரிதானே. உம் இந்த பாருங்க, லெப்லாஸ் டொமைன் அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து முதல்ல லெப்லாஸ் டொமைனுக்கு மாத்திட்டு அதை பேருந்து என்ன செய்வோம்டா இந்த இதுக்கு மாத்துவோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, லெப்லாஸ் டொமைனுக்கு நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தந்தாங்கன்றா அதை லெப்லாஸ் டொமைனுக்கு மாத்துறது உங்களுக்கு தெரியும். சரிதானே, அங்க வர எஸ்ஸுக்கு பதிலா இதை மட்டும் போட்டீங்கன்னா சரி. இது 1 - செட் இன்வெர்ஸ் டி. இந்த டி என்றது அந்த சாம்பிளிங் பீரியட். சரிதானே, இதை நீங்க போட்டீங்கன்னா சரி, லேப்லாஸ் டொமைன்ல கண்டுட்டு அதை போட்டீங்கன்னா சரி. இங்க பாருங்க, என்ன போடுவேன், இதை கொண்டே பிரதி அவ்வளவுதான். சரி, ஓகே இப்ப சரியா. விளங்கலையா அடே ஐயோ. அவன் அந்த சரியா, ஓகேயா. இங்க என்னடா எஸ்ஸுக்கு பதிலா நான் என்ன போட சொன்னேன், ஒன்று செட் 1 - செட் இன்வெர்ஸ் டி. சரிதானே, அதை கொண்டு வந்து இதுல போட்டு விட்டீங்கன்னா சரி. எஸ் வர இடங்கள்ல கொண்டு போய் போட்டீங்க சரி. சரிதானே, அப்படி வந்தீங்கன்னா சரி, என்ன காண போறோம்டா, இப்ப இது வந்து இது இருக்குல்லோ, டீ தான் நாங்க செட் பண்ண போறோம். அதாவது எத்தனை இதுல வந்து சாம்பிளிங் காண போறோம்னு செட் பண்ணலாம். அதாவது இங்க வர போல்ஸ் அடிப்படையா வச்சுக்கொண்டு அந்த ஸ்டேபிளை பார்த்து அந்த டீயை வந்து நாங்க செட் பண்ணிடலாம். விளங்குதா, அதாவது இதான அந்த டிஜிட்டல் இதுல வந்து டிஜிட்டல் டொமைனை வந்து என்ன சொல்றது, அது வந்து ஸ்டேபிளா இருக்கா அன்ஸ்டேபிளா இருக்கான்னு நாங்க என்ன பாக்குறாங்க செட் டொமைனை. அது ஒரு யூனிட் சர்க்கிள் இருந்தோம்னா அந்த யூனிட் சர்க்கிள் இருக்கணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைடா, நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா யூனிட் சர்க்கிள் ஃபுல்லா வராது, ஒரு குறிப்பிட்ட ரீஜன், இந்த ரீஜன் மட்டும் தான் வரும், சின்ன ரீஜன் தான் வரும். அதனால இது கொஞ்சம் என்ன சொல்றது, லோ பாஸ் ஃபில்டருக்கு மட்டும் ஓகே இருக்கும். மற்ற ஹை பாஸுக்கோ பேண்ட் பாஸுக்கோ வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிதானே, அந்த டீ என்றதாக இந்த இங்க வந்து டீயோட தானே சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப நீ போல்ஸ் வந்து போல்ஸ் காய்க்கும் போது டீயோட டீ சார்பா காய்க்கலாம் தானே. அப்ப அதை வச்சு அதை டீ அந்த போல்ஸ் வந்து யூனிட் சர்க்கிள்குள்ள இருக்கிற மாதிரி டிஃபைன் பண்ற மாதிரி அதை ஸ்டேபிள அந்த ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் வந்து இதை அதுக்கேற்ற மாதிரி டீயை வந்து இதை வச்சு தான் தெரிவு செய்யறது. ஆனா அதெல்லாம் தெரிவு செய்ய சொல்லி கேட்கல, இது நான் நார்மலா சொல்றேன். அவங்க இதை மட்டும் தான் ஓ அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. நான் கடைசி ஃபைனல் எக்ஸாம்ல இந்த இந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து காட்டுங்கன்னு தான் சொன்னான் சொல்றேன்.
இதுல இந்த மாதிரி பைலினியர்ல தான் கேட்கிறாங்க. அடுத்தது வந்து என்னன்னா இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தட். அது வந்து என்னன்னா முழு என்ன சொல்றது, இங்க வந்து முதல் இது என்ன சொல்றது, ஒரு இதை வந்து யூனிட் சர்க்கிள் முதல் வந்து படிச்சது வந்து வெறும் ஒரு யூனிட் சர்க்கிளுக்குள்ள வந்து ஒரு சின்ன இதுக்குள்ள தான் கன்வெர்ஜ் ஆகும். இது என்ன செய்யும்னா இது ஃபுல் ஆக்சிஸையும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபுல் யூனிட் சர்க்கிள்களையும் கன்வெர்ஜ் ஆகும். இங்க என்னண்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து நீங்க எப்படி உடைப்பீங்கடா, சிகே இன் மைனஸ் எஸ் மைனஸ் பி. இந்த பிகேன்றது என்ன ஒரு போல்ஸா இருக்கணும். இப்படிங்களா என்ன இந்த போல்ஸ் காண்றதுக்கு என்ன செய்வீங்களா, அந்த உடைப்பீங்களா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை. இது இவ சம்திங் ஒன்று தந்திருந்தா 1 - z - 1 +1 இது சம்திங் k - z - 2 அப்படி இந்த ஒரு பகுதியா உடைப்பீங்க தானே. இது எதுக்குள்ள வரும் அந்த இதுல சர்க்கிட்ல வழியா உடைச்சிருப்பீங்க. அப்படி காணிக்க இந்த என்னண்டு வரும்டா இங்க வந்து இப்படி வரும். அதாவது சிகே அப்படியே இருக்கும். நான் முதல்ல என்ன பண்ணேன், நான் எஸ்ஸுக்கு பதிலா என்ன போட்டேன், நான் 1 - z∈ TLO. இங்க வந்து என்ன போடுவோம்டா, இதுக்கு பதிலா இவ்வளவும் போடுவோம். இந்த மாதிரி ஒரு தொடர் இருக்கும் மாதிரி சிகே வந்து இது எஸ்ஸுக்கு பதிலா இங்க எஸ்ஸுக்கு வர இடத்த ஒன்று வரும். இந்த பிகே வர இடத்த e⁻pk டிஆ மடக்கு மைனஸ் இன்டூ z - 1. இது வார இல்ல பைலினியர் தான் வாரது. இது சும்மா உங்களை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சரி. இதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது பிகே வந்து <0 இருக்கணும். அப்பதான் இது கன்வெர்ஜ் ஆகும். அந்த சீரீஸ் எழுதும் போது இந்த கண்டிஷன் மாதிரி கொண்டு வரும். இந்த கண்டிஷன் அப்பதான் கன்வெர்ஜ் ஆகும். உதாரணம் செஞ்சிருக்கேன் பாரட். இங்க இப்படி வந்துட்டு இது உங்களுக்கு தெரியும் எப்பயுமே <0. அப்ப என்ன செய்யலாம், நான் இப்படி ஒரு வடிவத்துல எழுதலாம் தானே. உணங்கிட்டாங்க, ஈஸியா எழுதலாம். அவ்வளவுதான். சரியா. அடுத்த பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன, நாங்க ட்ரெபிசாய்டல் வந்து அப்ரோக்சிமேஷனுக்கு படிச்சிருப்போம் தானே. ட்ரெபிசாய்டல் மெத்தட் அந்த என்ன இது இது இதுல கூட்டுத்தொகை அந்த ரெண்டா எழுதுறது அதை பயன்படுத்துறது. முதல்ல நாங்க எஸ்ஸுக்கு பதில் என்ன படுத்தினாங்க, 1 - z∈ t. இங்க வந்து எஸ்ஸுக்கு பதில் என்ன கொடுப்போம்டா, டி சாரி 2 * t இன்டு 1 - z∈ 1 + z∈. சரிதானே, அவ்வளவுதான். சரியா. எஸ்ஸுக்கு பதிலாக கொண்டு வந்து பிரதிட்டீங்கன்னா சரி. சரிதானே. இங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இது இது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது என்ன செய்யும்டாடா ஃபுல் எஸ் டொமைன் இதையும் இதுக்குள்ள சார்ந்து இது மட்டும் தெரிஞ்சிருந்தா சரி. அதாவது ஸ்டேபிள் அனலாக் ஃபில்டரை வந்து ஸ்டேபிள் ஐஏ ஃபில்டா மேட் பண்ணும். சரிதானே. இப்ப எஸ்ன்றது இமேஜினரியா இருந்துச்சுன்னா அந்த லெப்லாஸ்ல பார்த்துருப்பீங்க. அது வந்து இமேஜினரி ஆக்சிஸ் இங்கால பக்கம் இருந்ததுன்னா ஸ்டேபிள், இங்கால பக்கமா அந்த ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா ஸ்டேபிள் படிச்சுனாங்க தானே. ஆக்சிஸ்ல இருந்தா ஸ்டேகிட் ஆக்சிஸ்ல இருந்தா பொறுவாரன் ஸ்டேபிள். இங்கால பக்கம் இருக்கும். இடப்பக்கம் இருந்தா ஓ ஓ இது 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 இவ்வளவு டைம் இங்கால போனீங்கன்னா சரி. சரியா. அதாவது இது இவ்வளவு டைம் என்ன செய்யும்னா சட் டொமைனுக்கு மாத்தும். அதான் சொல்றாங்க ஸ்டேபிள் அனலாக் ஃபில்டரை வந்து ஸ்டேபிள் ஐஏஎஃப் ஃபில்டரா மாத்தும். இந்த ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சிருங்கடா. இந்த ஒமேகான்னு தான் சொன்னேன். இந்த ஒமேகா வந்து என்ன, இது வந்து டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி, இது வந்து அனலாக் ஃப்ரீக்வன்சி. இந்த டி என்றது சாம்பிளிங் பீரியட். இது வந்து எப்போ இவங்களுக்கு தேவைப்படும். சரியா. இது ஒமேகாவா, இது வந்து சாம்பிளிங் பெர் பீரியட். சரி. அதாவது என்ன சொல்ற ரேடியன் பெர் சாம்பிள்ஸ் வரும். இதுக்கு ஒரு அழகு இல்ல, ரேடியன்ஸ் பெர் சாம்பிள்ஸ் வரும். ஏன்னா கீழே கிட்ட ஓ இது இது இந்த ஒமேகா இது ஆ இல்ல ஒமேகா ஒமேகா. சரியா. இங்க வந்து ஏதோ உதாரணம் பார்ப்போம். இது வந்து எல்லாம் என்ன தண்டடா இந்த ஈக்குவேஷன். அதாவது இதுல கொஞ்சம் இது ஒன்று இருக்கு, ஒன்றுமே இல்ல, யோசிக்க தேவையில்ல. நாங்கள் இப்ப செட் இன்வெர்ஸ் செட் கண்டுட்டோம்டாடா. இங்க நாங்க காண்றது எல்லாமே இந்த இந்த பிரதியெடுப்பு அவிக்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டரா தான் மாத்தும். சரி. செட் இன்வெர்ஸுக்கு பதிலா அப்படி மாத்தி போட்டு லோ பாஸை கண்டுபிடிச்சிட்டு அங்க வர செட் விண்டர்ஸுக்கு பதிலா இப்படி அவன் டேபிள் எல்லாம் தருவான். ஒரு டேபிள், இந்த டேபிள்ல வந்து பேண்ட் பாஸா மாத்தணும்னா செட் விண்டர்ஸுக்கு பதிலா இதை போட்டோம்னா சரி. அப்படிதான் இருக்கு. சரிதானே. இங்க இங்க வந்து என்ன சொல்றான் உங்களை வந்து
கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இதை வந்து லோ பாஸ் ஃபில்டரை வந்து லோ பாஸ் ஃபில்டரை தான் மாற்ற சொல்லியிருக்காங்க ஃப்ரீக்வன்சி ரெஸ்பெக்டிவ்லி ஆ இன்டு பேண்ட் பாஸ் ஃபில்டர் பேண்ட் பாஸ் ஃபில்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க சரிதானே அதான் பேண்ட் பாஸ் ஃபில்டருக்கு மாற்றிருக்கேன் பேண்ட் பாஸ் ஃபில்டருக்கு என்ன ஹெட்செட் தெரியும் செட்டுக்கு பதிலாக அதை கொண்டு பிரதி விட்டு விடணும் சரி ஓகே தானே இந்த கேண்டா இது இது எல்லாமே கணிக்கலாம் தந்தாங்கன்னா கணிக்கலாம் இப்ப இது ரெண்டும் தெரியும்டா இப்ப உங்க டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி வந்து கட் ஆஃப் சரி இந்த அப்ப கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி லோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தெரியும்னா உங்களுக்கு கே கண்டுபிடிக்கலாம் கே கண்டுபிடிச்சா இங்க A1 கிடைக்கும் கண்டுபிடிக்கலாம் A2 கண்டுபிடிக்கலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கு அப்படிதான் இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்கு இங்க ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு இதுல வந்து என்னண்டாடா உங்களுக்கு வந்து எஸ் எஸ் டொமைன்ல தந்தா தானே எங்களுக்கு செட் டொமைன்ல மாத்திடும் செட் டொமைனுக்கு மாத்தினா பிறகு தானே செட்டுக்கு பதிலாக செட்டுக்கு பதில் செட் இன்வெர்ஸுக்கு பதிலாக இது போடுவீங்க இது இந்த ஒவ்வொரு ஃபில்டர்ஸையும் அதே இங்க மாத்தி எடுக்கணும் அதான் கொஞ்சம் பிரச்சனை இதுல இந்த ஹெட்செட் அதாவது நான் இந்த ஹெட்செட்டை எடுக்கிறேன் ஹெட்செட்டை வந்து இப்ப என்ன செய்யறேன் பாரு இது வைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஞ்சு ஹெட்செட் எடுக்கிறேன் ஹெட்செட் எடுத்து போட்டு இப்ப சப்போஸ் பேண்ட் பாஸ் கட்டலண்டா செட் இன்வெர்ஸுக்கு பதிலாக கிரெடிட் கொடுத்துடலாம் சரி இந்த ஐஏஆர் ஃபில்டருக்கு இப்படிதாங்க வெளியே வரும் இந்த நார்மலா நான் இது ஃபுல்லா செய்யல இது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணான் இதுலதான் அப்படி நார்மலா தான் வரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் சொல்லக்கூடிய மொத்த மாதிரி நான் கோயிலியை காட்டுறது இங்க பார் திட்டம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஐஏஆர் செலக்ட் நீங்கள் இது கண்டுபிடிச்சிருவீங்க இதுல வந்து இங்க பாருங்க நார்மலா அப்ரோக்சிமேஷன் இதெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் ஃபில்டர் டிசைனா பண்ணி போட்டு அதை வந்து நீங்க மாத்தி விட்டீங்க சரி அவ்வளவுதான் இப்ப நான் படிப்பிக்காத படம் உண்டா எஃப்ஐஆரும் இது உண்டா எஃப்ஐஆர் வந்து எனக்கு விளங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் பட் அதே ஏடிசி இன்னொரு நாள் பார்ப்போம் அதை ஓகே தானே டவுட் இருந்தா கேளுங்க உதாரணங்களோட கேள்வி என்றா எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமேடா அப்ப பரவாயில்ல ம் நீ செஞ்சு நான் பார்த்து பார்த்து சொல் கேள்வியை செஞ்சு ஏன்னா விட்டு விளங்கல நீ செஞ்சு பார்த்து போட்டு இந்த கேள்வியை செஞ்சு விட்டாலும் சரி சரி நான் பார்த்து செஞ்சு விடுறேன் ஓகே டேய் நான் பாஸ்வேர்ட் செஞ்சு பார்க்கல நான் செஞ்சு பார்க்கணும் கொஞ்சம் பதில் சொல்றேன் செஞ்சு இதுல பார்த்து ஸ்டார்டிங் பண்ண சும்மா ஸ்டார்ட் பண்ணு சரிடா அது இந்த வாரம் என்ன என் டவுட் இருந்தா ஸ்னேன் நீங்க சொல்லிட்டு வேற எதுவும் சொல்லணுமா எனக்கு டவுட்டோ அவன் சும்மா வந்துருக்கல சரிடா அவன் முடிக்குமா